பெரிதுபடுத்தாமல் அன்புடன் எடுத்துரைக்கும் அனைத்து CSOக்களை மனதார வாழ்த்திடுவோம். தனியார் அரசு என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக மதிக்கும் நல்ல உள்ளங்களை மனதார பாராட்டினோம். கவிதை வாசிக்க வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு: ஆசிரியர்கள். 10 மாதங்கள் கருவறையில் சுமப்பவள் நம்மை பெற்ற தாய். எண்ணிலடங்கா மாதங்கள் வகுப்பறையில் உங்களை சுமப்பவள் ஆசிரியர்கள். குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலைகள், பள்ளியிலோ டெட் தேர்வு கட்டாயம், திருத்தும் பணியிலோ காலையில் கீழே விழுந்தாலும் உடனே பணிக்கு வந்து சேரும் எதிர்பாராத கஷ்டங்களை சுமந்தாலும் 1000 கவலைகள் எங்களுக்கு உண்டு. அனைத்தையும் பள்ளி குழந்தைகளுக்காக மறந்து ஆசிரியர் பணியை அறப்பணியாக செய்யும் அற்புத ஆசிரியர்கள் தலைவனையினோம். எங்களோட ஐயாவுக்காக சிறிய கவிதை. சோழ நகரத்தின் பெருமையாம், தமிழகத்தின் நெற்களஞ்சியம்மா பெரிய கோவிலுக்கு எடுத்துக்காட்டாம் தஞ்சை தரணியிலேயே பிறந்த எங்கள் துரை அவர்களே, பொறுமையின் சின்னமாக, அமைதிக்கு எடுத்துக்காட்டாக, செயலை செய்வதில் துரிதமாக இருக்கும் எங்கள் அப்பாவே, வளர்ந்த உங்கள் பணி, வாழ்க வளமுடன். எஸ்.கு. மோகன் ஐயா அவர்களுக்காக பேச்சின் பொறுமை, அன்பின் சிகரம், உதவிக்கரம் நீட்டுவதில் முன்னோடி எங்கள் எஸ்.கு. மோகன் அவர்கள். நீங்கள் அவினையும் பொறுமையும் கலந்த கலவை ஐயா. துரை என்னும் 2 எழுத்து முதன்மை தேர்வாளர், மோகன் என்னும் 3 எழுத்து கூர்ந்த ஆய்வாளர், இருவரும் பேசிய 4 வார்த்தைகள். அமைதி என்னும் ஆயுதத்தை எல்லோரும் கையாளும் முறையை கற்றுத்தந்த எங்கள் இயற்பியல் பெரும் மகான்களை வாழ்த்த வாய்ப்புகளை வணங்கி மகிழ்கிறேன். கடைசியாக, அமைதியாக சென்று விடுவோம் என்ற கவலையில் இருந்தோம். கண்மணி அம்மா டீ சம்சாவாய் வழங்கி சந்தோஷத்தில் ஆழ்த்தினார்கள். மொத்தத்தில் 5 நாட்கள் அமைதி கலந்த சந்தோஷத்தில் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.